சென்னையில் சில மணி நேரம் பெய்த மழைக்கு சாலைகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிப்பட்டனர். இது குறித்து எமது செய்தியாளர்கள் பாபு மற்றும் அருள் செல்வி தரும் தகவல்களை பார்ப்போம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வட சென்னையில் உள்ள காசிமேடு பகுதியிலேருந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு அதிகமான மழை கூட ஒரு லைட்டான மழைக்கு ரோட்டில் தண்ணி தேங்கி போக்குவரத்துக்கு மிகுந்த இடையூறாக உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட துறையினர் மழைக்காலங்கள் வருவதற்கு முன்பு சாலைகளை சரி செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாகும். ரோடெல்லாம் டேமேஜ் ஆகிறதுனால டயரெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகுது. எங்களும் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி டயர் மாற்ற வேண்டியா இருக்குது. இதுதான் ப்ராப்ளம் நமக்கு. தண்ணி ரோட்டில் தண்ணி அப்படியே மழை வந்ததுன்னா முக்கால்வாசி அப்படியே மழைங்கால் வரைக்கும் இருக்கும். அப்படியே அது போகாது. மறுநாளையும் அதே மாதிரி தான் இருக்கும். பள்ளமும் மேடுமா இருக்கும். அதனால் வண்டி போச்சுன்னா அது இறங்கி ஏறுது. ஆளுங்க போனால் கீழே டவுனில் இறங்க வேண்டியது தான். நாம் தண்டையார்பேட்டை கும்மாளம்மன் தெருவில் சிறிதளவு பெய்த மழைக்கே ரோட்டில் குட்டை போன்ற பெருமளவு தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். எந்த சின்ன மழை பெஞ்சால் கூட இந்த இடத்துல பயங்கரமாக தண்ணி நிற்கும். அதையே ஒழுங்கும் பண்ண மாட்டாங்க. சில அதிகாரிகிட்டெல்லாம் நாங்கள்லாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியாச்சு. அது ஒன்றும் சட்டை பண்ணுறதே இல்லை. பாருங்க, இந்த மழைக்கே எப்படி இருக்குதுன்னா இன்னும் 4 நாள் 3 நாள் மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள், போகவே முடியாது. இது வட சென்னையில் உள்ள காலடிப்பேட்டையிலேருந்து பேசிட்டு இருக்கோம். மழையின் காரணமாக ரோடு மிகவும் பள்ளதாகமாக உள்ளதால் 2 சக்கர வாகனத்தில் செல்வர்கள் விழுந்து வர வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாகின்றனர். இங்கே எப்பொழுதும் மழை ஒரு சிறுமழை என்றாலும் ரோடு இது போன்று டேமேஜ் ஆகுவதாக பொதுமக்கள் கருத்து செய்துள்ளனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட துறையினரிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் பாபு. இதேபோல் நேற்று இரவும் சென்னையில் பலத்த மழை பெய்தது. கோடம்பாக்கம், மேற்கு மாம்பலம், அசோக் நகர், ஈக்காட்டு தாங்கல், கிண்டி, பரங்கிமலை, மீனம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிப்பட்டனர். கிண்டிலேருந்து வர வழி ஃபுல்லாக தண்ணியாகவே இருக்குது. வண்டி ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது. எங்கே பள்ளம் இருக்குது என்ன இருக்குன்னே தெரியல. ட்ரைனேஜ் வேறு அங்கங்கே தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரில. கொஞ்சம் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி தண்ணி கிடக்கிறனால என்ன ஆகுதுன்னா சார், பள்ளம் கிடக்கிறது தெரிய மாட்டேங்குது. வண்டி வரவங்க கொஞ்சம் வேகமாக இருந்தாங்கன்னா பள்ளத்தில் விழுந்து அன்னைக்கு கூட ஒருத்தவங்க இதில் விழுந்துட்டாங்க. அது இது கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.